இண்டஸ்ட்ரிடா, தொழிற்சாலை உன் வாழ்விடத்தில். வேலை தேடி நீ பெங்களூர் போவேனா, நீ வட இந்தியா போவேனா, நீ துபாய் போவேனா, அங்க போய் பரதேசி ஒட்டகம் மேய்க்கிறதுக்கு அண்ணன் சொல்ற மாடு மேடா கவர்மெண்டா. மாடுனா என்னடா, தூக்குச்சட்டியில் கஞ்சி ஊற்றிட்டு வாங்குற வச்சு மேய்க்க போறியா? ஏசி ரூமில் உட்காந்துடா, அது மேயி சிசிடிவியில் பாடுறா, மேய்ஞ்சிட்டு வரும்டா. எங்கெங்க நெசவு பூங்கா, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, கரூர், சேலம், நெசவு அரசு பணி ஆயிருது, கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆயிர. நீ நான் உனக்கு என்ன சொல்றேன்னா, நீ நிறைய சம்பளம் என்கிட்ட எதிர்பார்க்காத. கரும்பு பண்ணையில் இல்லை மாட்டு பண்ணையில் ஆட்டு பண்ணையில் வேலை செய்யும்போது நிறைய சம்பளம் அண்ணன்ட்ட எதிர்பார்க்காத, தர முடியாது. ஏன்னு கேளு, எல்லாருக்கும் வேலை கொடுக்கணும். அப்போ என்ன கொடுப்பேன், பிள்ளைய பெற்று கொடுத்துரு, 3 வயசுல என்கிட்ட ஒப்படைச்சு நீ வெளியேறிடணும், நான் படிக்க வச்சிருவேன். அப்போ என்னது, உடனே முதலமைச்சரான உடனே என்னை கேட்குறான், முதல் கையெழுத்து எந்த கையெழுத்துன்னு. முதல் கையெழுத்து சீமான் முதலமைச்சராகிற கையெழுத்து தான், இல்லைன்னா அது செல்லாது. அந்த கையெழுத்தை போட்டுவேன். போட்டு 2வது கையெழுத்து, ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டில் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். அதனால ஆகச் சிறந்த கல்வியை சரியாக சமமாக தரமாக தனியார் முதலாளிகளை விட என் பிள்ளைகள் கொடுப்பேன். இப்ப என்ன பேசுறேன் பாரு. கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. தமிழ் தேசிய அரசு என் பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுக்குது. எப்படி? உலகத்தரத்திற்கு சரியாக சமமாக தரமாக பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, தமிழ் தேச நாட்டின் செல்வங்கள். நமது சின்னம் விவசாயி. ஓட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.